ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 25லேருந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, நியூ அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா, HBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க ஆன்லைன் மூலமாக பார்ட் டைம் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இது இல்லாமல் உங்களுக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும். ஈஸியாக இதில் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நியூ அப்டேட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதாரை பற்றி பார்க்கலாம். ஆதாரில் பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்லலாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் 50 ருபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த கட்டணமும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 5 to 7, அதாவது குழந்தை ஃபஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா 5 to 7க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எந்த காசும் பே பண்ண தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே ஃபஸ்ட் டைமோ இல்லை செகண்ட் டைமோ நம்ம அதில் சேஞ்சஸ் அப்டேட் பண்ணால் அதுக்கும் நம்ம எந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணிடலாம். இது இல்லாமல் இதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரோ அட்ரஸோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு 75 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நம்ம பயோமெட்ரிக்கு ஐரிஸ்னால் தெரியல உங்களுக்கு, அறிவிழி. பயோமெட்ரிக்ஸ்னால் நம்ம கைரேகை பதிவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 125 ருபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு கைரேகை விழுவாமல் இருக்கும். இப்போ இதை போய் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம பேர், அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் சேஞ்சஸ் பண்ணுறோன்னா நம்ம போய் டேரெக்டாக வெப்சைட்டில் கூட பண்ணிக்கலாம், வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட பயோமெட்ரிக்கு இது மாதிரி ஐரிஸ் இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் நம்ம ப்ராப்பராக அங்கே ஆதார் சென்டருக்கு தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்த்திங்கன்னா, பேங்க் சைட்லேருந்து. பேங்க்கில் சைட் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னா அதுக்கு நம்ம நாமினி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுக்காமல் இருந்தாலும் நம்ம கொடுக்க சொல்லுவாங்க, நம்ம அப்போ கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பல்சரியாக நாமினி கொடுக்கணும். அதாவது ஒரு நாமினியில் 4 நாமினி கொடுத்துக்கலாம். அதில் 4 நாமினிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை மாதிரி பர்சன்டேஜ் அதை கூட நம்ம அப்போவே முதலே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க அப்டேட் பண்ணிக்குவாங்க. இல்லை எனக்கு நாமினியே தேவையில்லை, நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா நீங்கள் நாமினி இல்லாமல் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இது பேங்க் சைடு. இது இல்லாமல் பென்ஷனர்ஸ், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பேங்க் சைடு மூலமாக தான் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நீங்கள் பேங்க்கில் போய் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் அதை கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போன்னா நம்ம நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கொடுக்காமல் விட்டாங்கன்னா உங்களோட பென்ஷன் லேட் ஆகலாம், இல்லை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் பென்ஷனர்ஸ் அதை போய் அப்டேட் பண்ணிக்கிங்க, உங்கள் பேங்க்கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 15, 12, 18, 28ன்றது நடைமுறையில் இருந்துச்சு. அதை 12, 28 இப்போ இல்லாமல் அதை நீக்கிட்டாங்க. இப்போ புதுசாக என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆடம்பர லக்ஸுரி கார்ஸு, அந்த வாட்சஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, காலணிகள், இதுக்கெலாம் 40% வரை ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் சின் குட்ஸ், பாவப்பொருட்கள், அதாவது தனி மனிதனுக்கு இல்லை சமூகத்திற்கு தீங்கு தர பொருட்கள்னு சொல்லி சிகரெட்டு, புகையிலை, குட்கா, மதுபானங்கள், இது இல்லாமல் சில குளிர்பானங்கள், இதுக்கெலாம் 40% வரை ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டுமான்னு பார்த்திங்கன்னா, இது இல்லாமல் ஆன்லைன் மூலமாக சூதாட்டங்கள், கிளப்புகள், ரேஸ் கோர்ஸு, லாட்ரி, இந்த மாதிரி இதுக்கும் 40% வரை ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நவம்பர்லேருந்து கொண்டு வந்திருக்க நியூ அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.